இன்றைக்கான மார்க்கெட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாங்க. இன்றைக்கி பாதி ஸ்டாக்கு வந்து நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் வந்து மேலே வந்து வந்தாங்க. நிஃப்டி சென்செக்ஸ் வந்து நல்ல ஒரு சைட்வேஸில் கடைசியில் மதியத்துக்கு மேலே வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து போனாங்க. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சின்ன ஒரு அப்ட்ரெண்டில் மேலே போயிட்டு திரும்பியும் கீழே வந்து வந்துட்டாங்க. ஒரு ஏ டைப்பில் வந்து போயிருக்காங்க. நிஃப்டி சென்செக்ஸில் ரெண்டுலேயுமே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணலங்க. இது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகுது அப்படின்னா இந்த 25,160 வந்து மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணணும். அது டவுன் ட்ரெண்ட் வந்து போகுது அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணணும். அப்போ தான் மேலேயோ கீழே வந்து என்ட்ரி வந்து கொடுக்க முடியும். இல்லைனா சைட்வேஸில் வந்து போகும். நம்ம ஆப்ஷன் செல்லிங் அந்த மாதிரி வந்து பண்ணலாம். இந்த மாதிரி எதிர்பார்த்தோம். ஸோ ரெண்டுலேயுமே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணல, நான் ட்ரேட் வந்து பண்ணல. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு டார்கெட் நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக வந்து போட்டோமோ, அதாவதுங்க நான் எது வரைக்கும் வரைஞ்சிருந்தனோ இந்த அதை தாண்டி ஒரு பாயிண்ட் கூட மேலே வந்து போல, கீழேயும் முடியல. எக்ஸாக்டாக அந்த ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணிவிட்டு கீழே வந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நேற்றோட வீடியோ வந்து பாருங்கள், நான் இந்த மாதிரி வரைஞ்சி வந்து கொடுத்துருப்பேன். ஆனால் இது யூஸ் பண்ணி நான் லாபம் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுங்க. நான் இன்னைக்கு நிஃப்டி ஆர் சென்செக்ஸ் இதில் வந்து ட்ரேட் வந்து பண்ணலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரெண்டுலேயுமே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணல. பேங்க் நிஃப்டியில் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. நான் இப்போ அதிக அளவு பேங்க் நிஃப்டியில் வந்து ட்ரேட் வந்து பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா வீக்லி எக்ஸ்பைரி வந்து இல்லை இல்லையா. ஸோ அதில் வந்து நான் ட்ரேட் வந்து பண்ணுறது கிடையாது. செல்லிங் பையிங் இந்த மாதிரி மாற்றி பண்ணால் தான் லாபம் வந்து பண்ண முடியும். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து நான் பண்ணுறது கிடையாது. சரி, ஓகே. இன்றைக்கான மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்து போயிருக்கு. நாளைக்கு எப்படி போகும், நாளைக்கு எது முக்கியமான பாயிண்ட் எல்லாமே நம்ம பார்க்கலாங்க. நம்ம சேனலில் ஆப்ஷன் ட்ரேடிங் ஃப்ரீ கோர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து பாருங்கள். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா நான் ட்ரேடிங்காக ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்கேன். ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3ன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்கேன். 2 புத்தகம் வெளியாயிடுச்சு. இன்னொரு புத்தகம் சீக்கிரம் வந்து வெளியாயிடும். இந்த 2 புத்தகத்தை நீங்கள் படித்தாலே போதுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன, ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதில் அட்வான்ஸான ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். எந்த புத்தகத்துலேயுமே ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் ட்ரேடு பண்ணுறேன், 5 வருஷமாக ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட்டில் வந்து இருக்கேன் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அப்படியே வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். புத்தகம் படித்தும் புரியாதவங்க நிச்சயமாக புரியும். ஒரு கதை மூலியமாக குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லி தந்திருப்பேன். இல்லை புரியலன்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா ஒரு கோர்ஸ் வந்து வச்சுருக்கேன். அது ஒரு 3 ஹவர்ஸ் வந்து வரும். நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 படிச்சுட்டு அந்த கோர்ஸ் வந்து கேளுங்க. அதை நான் ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறேன். அந்த கோர்ஸை ஒரு 10 கிளாஸாக எடுத்து நானும் ஒரு 10Kக்கு வந்து விற்க முடியும். நான் அப்படி பண்ணல. 2 புக்கு வாங்கி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ புத்தகம் படிக்கிறது நல்ல ஒரு ஹேபிட் தான். ஆசான் 1 படிங்க, 2 படிங்க. 2 நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டாலே நிச்சயமாக ராயரின் மகுடம் வந்து படிப்பீங்க, தஞ்சையின் வாசம் வந்து படிப்பீங்க. சரிங்களா? ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி வந்து பார்த்துடலாம். நிஃப்டியில் நான் சொன்ன மாதிரி மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. பங்குச்சந்தை கிளியரான அப் ட்ரெண்டில் வந்து போய்கிட்டு இருக்கு. டவுன் ட்ரெண்ட் திரும்பணும் அப்படின்னா, அதாவதுங்க இந்த ஒரு கோடு இருக்கு இல்லையா, இதுதான் அப் ட்ரெண்ட். இந்த ஒரு அப் ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே வந்து வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு பாயிண்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு பாயிண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணணும். இதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா இது வரைக்கும் வந்து வரலாம். இதையும் பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு அப்படின்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் கூட பங்குச்சந்தை டவுன் ட்ரெண்டில் வந்து போகலாம். ஆனால் 5 மாதம் டவுன் ட்ரெண்டில் வந்துட்டாங்க. நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் ஃபேக் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் மேலே வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பங்குச்சந்தை 1 நாள் 2 நாள் கீழே வந்து வரலாமே தவிர அதுக்கப்புறம் திரும்ப வந்து அப் ட்ரெண்டில் தாங்க போகும். இனிமேல் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நாளை கழிச்சு கூட டவுன் வந்து போகலாம். ஆனால் பங்குச்சந்தை அப் ட்ரெண்டில் இருக்குது. நம்ம வந்து 2 பாயிண்ட் வந்து வரையலாம். மேலேயோ கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா ட்ரேட் வந்து பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிங்க. ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா PE அண்ட் C ஒரே நேரத்தில் என்ட்ரி வந்து கொடுத்துருவாங்க. அதாவது 20%, 30% ஸ்டாப் லாஸ் வந்து இருக்கும். அவங்க எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி வந்து கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு தான், சும்மா நான் ப்ரீவியஸ்லாம் கொடுக்கல. இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் ப்ரீவியஸில் வந்து கொடுக்குறேன். ஆப்ஷன் செல்லிங்கில் சில பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லி இருக்கும். மேலேயும் இருக்கும், கீழேயும் இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிச்சுன்னா மேலே வந்து போகலாம் சொல்லி கொடுக்குறேன் இல்லையா, அது சும்மா கிடையாது. ஆப்ஷன் செல்லிங்கை வச்சு தான் நான் பையிங்க்கு வந்து கொடுக்குறேன். சரி, ஓகேங்க. இப்போது நாளைக்கு வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா 1 ஹவரில் வந்து நம்ம பார்த்துடலாம். 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இந்த இடத்துல நல்லா மேலேயும் கீழே வந்து போயிட்டாங்க. அப்படிங்கிறனால இப்போதைக்கு முக்கியமான ப்ரீவியஸ் கை நிஃப்டியில் இந்த பாயிண்ட் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அதாவது 25,120 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நிஃப்டி வந்து 24,710 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா கீழே வரதுக்கான வாய்ப்பு வந்துருக்குது. சரி, ஓகே.
5 மினிட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஹை வந்து இந்த இடத்துல இருந்து எவ்வளோ தூரங்க இருக்குது. ஸோ ஒரு 64 புள்ளி இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நம்ம ட்ரேட் வந்து பண்ண முடியும். 25,060 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, 24,865 இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். அடுத்து சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸில் 1 டே டைம் ஃப்ரேமில் மேலெல்லாம் பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க, அப்ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படிங்கும்போது இந்த ஒரு பாயிண்ட் அதையும் பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல மேலே கீழே வந்து போய்கிட்டு இருக்கு, அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ 1 ஹவரில் நீங்கள் பார்க்கும்போது 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹை இங்கே கொடுக்கலாம். ஆனால் நம்ம நிஃப்டியில் எப்படிங்க கொடுத்துருக்கோம், நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அப்படி தான் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் 5 மினிட்டில் இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து மாற்றி நம்ம வரைய முடியும். 1 ஹவரில் இப்போதைக்கு வந்து 82,710 வந்து வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ வந்து இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க முடியும் 81,635. இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க, கீழே வந்து போகலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 82,710 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது மேலே வந்து போகலாம். 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான பாயிண்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாற்றி வந்து வரைய முடியும். 82,400 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து மாறும் 5 மினிட்டில். இந்த இடத்துல மார்க்கெட் ஒன்றே இந்த 2 லைனுக்குள்ளே வந்து ஓப்பன் ஆகிட்டு அதை மேலேயோ கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும். ஒரு கேப் அப்போ ஒரு கேப் டவுனும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் திரும்பியும் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து எந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருச்சா இல்லையா, இதெல்லாம் பார்த்து ட்ரேடு வந்து பண்ண தெரியணும். ஏன்னா பங்குச்சந்தையில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. மற்றவங்க எப்படி ட்ரேடு வந்து பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடு வந்து பண்ண முடியுங்க. ஸோ அப்படின்னு ட்ரேடு வந்து பண்ண பாருங்கள், சரிங்களா? ஓகே. ஸோ ப்ரீவியஸ் லோ 5 மினிட்டில் 81,860 இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா கீழே வந்து போகலாம். அப்படி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாங்க. பேங்க் நிஃப்டியில் 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் போய்கிட்டு இருக்குது. ப்ரீவியஸ் ஹை அப்படிங்கிறது 55,950 இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பங்குச்சந்தை ஆல்ரெடி புதிய உச்சத்தில் தான் இருக்கிறாங்க, இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இப்போதைக்கு ப்ரீவியஸ் லோ இல்லை, இருந்தாலும் இந்த ஒரு பாயிண்ட் வந்து சும்மா வந்து வரைஞ்சிக்க முடியும் இப்போதைக்கு. 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ கொஞ்சம் இந்த இடத்துல மாறும் 55,130ங்க. இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா சேம் பாயிண்ட் தான் 55,950 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது மேலே வந்து போகலாம். 5 மினிட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான பாயிண்ட்டு கண்டிப்பாக மாறதான் போகுது. இந்த இடத்துல 55,700 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணனா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் மாறும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து க்ரீன் இருக்குது, நடுவில் ஒரே ஒரு ரெட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, இது இன்றைக்கி மட்டும்தான் ஃபார்ம் ஆயிருக்கா, இனிமேல் ஃபார்ம் ஆகாதா அப்படின்னு அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் ஃபார்ம் ஆகும், வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி அப்ட்ரெண்டில் போகும்போது ஃபார்ம் ஆகும். அதே பாயிண்ட்டை திரும்பியும் டச் பண்ணும்போது மார்க்கெட் ஒன்று அங்கேருந்து மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைனா அதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நல்லா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே போகுது அப்படின்னா மார்னிங் ஸ்டார் புல்லிஷ் எங்கல்ஃபிங் இந்த கேண்டில் யூஸ் பண்ணி அந்த ட்ரேடு வந்து பண்ண முடியும். ஒரு டோஜிமே ஃபார்ம் ஆகும், அதை பயன்படுத்தி ட்ரேடு வந்து பண்ணிட முடியும். பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுவாங்க, இங்கே என்ட்ரி கொடுத்துடலாம். இல்லை ரெஸ்பெக்டே பண்ணாமல் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ரீட்ரெஸ்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி ரீட்ரெஸ்மெண்ட்டில் தான் என்ட்ரி வந்து கொடுக்கணும். ப்ரோ என்னென்னமோ சொல்கிறீங்களே ப்ரோ அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க, ஈஸி தான். பங்குச்சந்தை அவ்வளோலாம் கஷ்டம்லாம் கிடையாது. இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் ட்ரேடு வந்து பண்ண முடியும். இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தாமலும் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடு வந்து பண்ண முடியும். என்ன ப்ரோ ஃபார்முலா அதெல்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் கஷ்டமே அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் படித்ததே கிடையாது, சும்மா நம்பர்ஸ் மட்டும் தான் தெரியுனா கூட அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண முடியும். ஈஸியாக அதெல்லாம் பயன்படுத்தி ட்ரேட் வந்து பண்ண முடியும். நான் பண்ணுறேன், நிறையா வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் வந்து சார்ட்லாம் படிங்க. நம்ம சும்மா வந்து மார்க்கெட்டில் வந்து ஓப்பன் ஆனது என்ட்ரி கொடுத்தது லாஸ் பண்ணிவிட்டு வெளியே போகிறதுக்கு பதிலாக சார்ட்டை வந்து படிக்க தெரிஞ்சுக்கோங்க. இப்படி கீழே வந்தால் வராங்களா, பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க, நல்லா கீழே வந்து போகிறாங்களா, ஏன் கீழே போகுது, ஏன் ஏ டைப்பில் போகுது, ஏ டைப்பில் போச்சுன்னா எப்படி நம்ம இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுக்கலாம், இப்படி வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பங்குச்சந்தையில் வந்து லாபம் வந்து அடைய முடியும். சரிங்களா?
ஸோ முடிஞ்ச வரைக்கும் பங்குச்சந்தையில் நிறைய வந்து கற்றுக்கோங்க. ஒரு 1000 2000 கொடுத்து கற்றுக்கிறதுலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா அது ஒரு ட்ரேடில் வந்து வந்துட போகுது. சரிங்களா? ஸோ ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.